Good morning to all. Welcome back. நான் உங்க ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். நான் உங்களுக்கு தெரியும் டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வருவேன். ஏன் லெவல்ஸை நோட் பண்ணிட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா மார்க்கெட்டில் கன்ஃபார்மாக உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது. இதை தவிர நீங்கள் எதாவது எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக பண்ண போனீங்கன்னா டெஃபினட்டாக அதில் லாஸ் இருக்கும். அதில் எந்த வித டவுட்டும் கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா ஏன்னா நான் கொடுக்குறது எல்லாமே எஃப்ஐடிஐ லெவல்ஸ். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ நான் இங்கே எந்த டிப்பும் ப்ரொவைட் பண்ண வரல. வாட் எவர் ஐ எம் கிவிங் இஸ் மேட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இங்கே கொடுக்குற லெவல்ஸ் இங்கே கொடுக்குறது எல்லாமே ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். என்னோட பர்சனல் வியூவை நான் மார்க்கெட்டில் எந்த ஒரு வியூவில் பார்க்குறேனோ அந்த வியூவை நான் உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். த ஈஸியஸ்ட் அண்ட் சிம்பிளஸ்ட் வியூ. ஸோ இந்த லெவல்ஸை பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னா நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அதர்வைஸ் என்ன கேட்டிங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஆர் வெரி வெரி ரிஸ்கி இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு செகண்டில் பணம் வர்றது இருக்கட்டும், ஆனால் ஒரு செகண்ட் ஆகாது பணம் போகிறதுக்குமே. ஸோ தப்பி தவறி நீங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்கள் ஆல்ரெடி இதை படிச்சிருக்கீங்க, எங்கேயாவது நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா மட்டுமே இதை ட்ரேட் பண்ணுங்கள். அதர்வைஸ் இதை ஸ்ட்ரிக்டாக அவாய்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எந்த டிப்பும் இங்கே கொடுக்க வரல. ஏன்னா நான் செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாதுன்னு நான் முதலே சொல்லிட்டேன். டன். ஸோ வாங்க நம்ம இன்னைக்குண்டான அனாலிசிஸ் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே என்ன நடந்தது சார்? எஸ்டர்டேல நம்ம சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணது, கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனால் கேப் டவுன் வந்தது. டவுன் வந்தால் என்ன பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். நம்ம லெவலில் சப்போர்ட் எடுத்தது, மார்க்கெட் மேலே போச்சு. திரும்ப மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே வந்துச்சு. திரும்ப சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போயிட்டே இருந்துச்சு. எக்ஸாக்டாக சொன்ன லெவல்ஸை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுச்சு. திஸ் இஸ் ஹவு ட்ரேடிங் இஸ் பீங் டன் இன் பேங்க் நிஃப்டி. ஸோ நேற்று நடந்தது பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இன்னைக்கு என்ன நடக்க போகுது வாங்க. ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட். ஓகே, பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட். முக்கியமான நம்மளோட அப்சைடு ஜோன் எழுதிக்கோங்க. முக்கியமான ஜோன் பேப்பர் பென் எடுத்து நோட் பண்ணி இந்த வீடியோவை 2-3 டைம்ஸ் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்ட்டு. ஜஸ்ட் ஃபாலோ மட்டும் பண்ணுங்கள், அவ்வளோதான். நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணீங்க, ஐ வில் டேக் யூ டு த ஹையர் லெவல்ஸ், அவ்வளோதான். ஸோ வாங்க அப்சைட் ஜோன் எழுதிக்கோங்க. 50 to 965. ஓகே, 50 to 965 அண்ட் 50 to என்னது 872. ஓகே, 50 to 965 அண்ட் 50 to 872. இது அப்சைட் ஜோன். அதே மாதிரி டவுன் சைட் ஜோன் பாருங்க. டவுன் சைட் ஜோன் என்ன? 50 to 288. அதே மாதிரி 50 to 258. இது டவுன் சைட் ஜோன். ஸோ முக்கியமாக சொல்ல வர்றது என்னென்னா, இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் எப்பப்பெல்லாம் ட்ராவல் ஆகுதோ இங்கே ட்ரேடு தப்பி தவிர எடுத்துடக்கூடாது. நோ ட்ரேட். ஏன்? ஏன்னா இதுதான் பிக் பிளேயரோட ஃபைட்டிங் ஜோன். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த ஜோனில் நீங்கள் போயிட்டு 2 பெரிய பவர் சண்டை போடும்போது நம்ம போயிட்டு எறும்பு மாதிரி உள்ளே போய் இறங்கணும்னா வச்சு செஞ்சிருவாங்க. கிளியராக சொல்கிறேன். எந்த பக்கம் போகும், எந்த பக்கம் போகக்கூடாது, எந்த மூவ் அடுத்து கொடுக்கணும், எந்த மூவ் கொடுக்கக்கூடாதுன்றத டிசைட் பண்ணுற ஏரியாவே இந்த ஏரியா தான். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் போச்சுன்னா ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ நோ ட்ரேட் ஜோன். என்னது? நோ ட்ரேட் ஜோன் எழுதிக்கோங்க. வாங்க, நான் இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பேங்க் நிஃப்டியில் கேப் அப். எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் கேப் அப். சப்போஸ் மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் நடந்துருச்சு,
நல்லா பாருங்க, மார்க்கெட்ல ஒரு கேப் அப் நடந்துருச்சு. ஸோ பேங்க் நிஃப்டியில் மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் நடந்துருச்சுன்னா முக்கியமான ஜோன் சொல்கிறேன் பாருங்க. மார்க்கெட் இந்த லெவல் நம்மளோட மேலே இருக்க ஜோன் இங்கே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். நல்லா பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். உடனே போயிடாதீங்க, திரும்ப சொல்கிறேன். ஏன்னா மார்க்கெட் என்னோட ஸ்பெஷல் ஜோனுக்குள்ளே போயிருச்சு. 50 to 834 என்னோட ஸ்பெஷல் ஜோன். இந்த 50 to 834 என்னோட ஸ்பெஷல் ஜோன். ஸோ இந்த ஜோனை சேர்த்து நான் சொல்கிறேன், என்னோட ஜோனோட இந்த ஜோனை கவர் பண்ணிட்டேன். இந்த ஜோனில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து எப்போ மார்க்கெட் 50 to 787, நல்லா சொல்ல பாருங்க, 50 to 787 கீழே சஸ்டெயின் ஆகுதோ அப்போ நீங்கள் புட் சைடு போகலாம். கேப் அப் எடுத்தால் மட்டுமே. அப்போ நீங்கள் புட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் ஆனது 50 to 620 வரும். என்ன வரும்? 50 to 620. ஸோ இங்கே வந்து மார்க்கெட் மேலே போகக்கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே, இங்கே வந்து மேலே போயிட்டு இதுக்குள்ளே சஸ்டெயின் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா, லெவலில் பிரேக் ஆச்சுன்னா அடுத்த லெவலானது இந்த லெவல் வரும். இந்த லெவல் இந்த ஜோன் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே நான் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுருக்கேன் பாருங்கள், நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன் வரும். ஸோ இது ட்ரெண்ட் லைன் என்ன ஏதுன்றதை நான் வந்து கிளாஸஸில் தான் சொல்ல முடியும். பிகாஸ் இது ரொம்ப தூரத்துலேருந்து வர ஒரு ட்ரெண்ட் லைனு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் மேபி சப்போர்ட் எடுத்துகிட்டு கூட மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்குது. ரைட், பிகாஸ் பாருங்கள், உடனே மார்க்கெட்டில் என்னடா இங்கேருந்து டியூட்டன் அடிச்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட் உங்களுக்கே தெரியுது அப் சைடில் மூவ் ஆயிடுச்சு. ஏன்னா நான் முதலே சொல்லிட்டேன், என்ன டேட் சொல்லியிருந்தேன், 18 to 23 மார்னிங்னு வச்சுக்கோங்க. 18 to 23 இல்லை 22ன்னு தான் சொல்லுவேன். சேஃபாக இருக்கிறத சொல்கிறேன். 18 22 மார்க்கெட் அப் சைடில் இருக்கும். ஓகே, உடனே கேட்பாங்க, சார் பட்ஜெட் அன்னைக்கு என்ன சார், என்ன பிளான் பண்ணியிருக்காங்க பட்ஜெட் அன்னைக்கு, அதை இன்னைக்கு நான் சொல்கிறேன். பட்ஜெட் அன்னைக்கு ஃபால் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? கீழே விழ வாய்ப்பு இருக்குது. அன்றைக்கே கீழே விழவும் செய்யும், கரெக்ஷனும் ஆக வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறேன் அது என்ன பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு இந்த டேட்டில் வீடியோ போடுவேன். அந்த வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். என்ன நடக்குன்றதை நான் உங்களுக்கு ஃப்ரீயாக அனாலிசிஸ் பண்ணி நான் சொல்கிறேன். ஜஸ்ட் வாட்ச். ரைட், ஓகே. ஸோ 23rd நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு மார்க்கெட்டில் ஒரு ஃபால், டவுன் சைடு மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் வாட்ச். பெரிய ஃபால் கூட இருக்கலாம், 1000 பாயிண்ட்டும் இருக்கலாம், 1500 பாயிண்ட் இருக்கலாம், 2000 கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா நிஃப்டியில் இன்னும் கரெக்ஷனே வரலை, போயிட்டே இருக்குது. 22ல் ஷூட் ஆனது 21,800 எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஷூட் ஆனது. இனி 24,000ல் போய் நிற்கிது அப்ராக்சிமேட்லி. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட 3000-3500 பாயிண்ட் மேலே போய் நிற்கிது. ஸோ இதோட கரெக்ஷன்ஸ் வேணும். எப்போ வருன்றது பட்ஜெட்டுக்கு அப்புறம் தான் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ வாங்க இந்த இன்ஃபர்மேஷனை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஒன்று அனாலிசிஸ்க்கு கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இங்கே வரும் மார்க்கெட், இது இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன் உங்கள் சேஃப் ஜோன். ஓகே, நீங்கள் எடுக்கலாம். என்னதான் நீங்கள் எடுத்தீங்கன்னா மார்க்கெட் திரும்பவும் சொல்கிறேன், ஏன்னா மார்க்கெட் அப்சைடில் இருக்க ஒரு காரணத்தினால சொல்கிறேன், புட்டை ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணாதீங்க. டக்கு டக்குன்னு வரும்போது ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுங்க. இந்த இடம் வருதுன்னா புட் சைடை ஹோல்ட் பண்ணாதீங்க, ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள். திரும்ப பட்டு மேலே போயிட்டு திரும்ப சஸ்டெயின் ஆகி எப்போ மார்க்கெட் இந்த லெவல் நம்மளோட ஜோனுக்கு மேலே, நம்மளோட ஜோன் என்ன ஜோன் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தது பார்த்துக்கோங்க. தட் இஸ் 50 to 965. யாரெல்லாம் சேஃப் ட்ரேடரோ 965க்கு மேலே போய் சஸ்டெயின் ஆகுதுன்னு வைங்க, தாராளமாக இந்த இடம் வரைக்கும் போகலாம். இவ்வளோ பெரிய பாயிண்ட் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். 965லேருந்து 53,186 வரைக்கும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் டார்கெட். 965லேருந்து எவ்வளோ, 53,186 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் அப்சைடில் காத்துக்கிட்டு இருக்கு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இந்த இடம் ரொம்ப சேஃபான ஏரியா, எந்த வித ப்ராப்ளமே இல்லாத, எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பீஸ்ஃபுல் ஏரியா. ஸோ நீங்கள் இங்கே போகலாம். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா அகைன் இட் வில் கோ அப் டு 348, 53,348 வரைக்கும் போகும்.
ஸோ சப்போஸ் கேப் அப்பே ஸ்ட்ரைட்டாக இதுக்கு மேலே ஆகி இங்கே சஸ்டெயின் ஆச்சுன்னா இந்த இதெல்லாம் கண்டினியூ ஆயிரும். டன். முக்கியமான டிசைட் பண்ணுற ஜோன் எந்த ஜோன், உங்கள் ஐஸ் எல்லாம் இந்த ஜோனில் என்ன நடக்குதுன்னு தான் இருக்கணும். புசுக்குன்னு போய் எடுத்துடக்கூடாது. இங்கே என்ன நடக்குன்றதான் மெயினே. இங்கே என்ன நடக்குது, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதா இல்லாட்டி இதுக்கு கீழே ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதா, இதுக்கு மேலே சப்போர்ட் எடுக்குதா இல்லை கீழே ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதா. இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுன்னா இந்த மூவ்ஸ் கிடைக்கும். ஓகே, சப்போஸ் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இந்த மூவ் கிடைக்கும். டன். கிளியர். பை மிஸ்டேக் மார்க்கெட் ஒரு கேப் டவுன் எடுத்துருச்சு. இன்னைக்கு கேப் டவுன் எடுத்துருச்சு, எடுக்கட்டும். முக்கியமான இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. திரும்ப சொல்கிறேன், கேப் டவுன் எடுத்தால் இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் இதுக்கு மேலே எப்போ போகுதோ கால் சைட் போயிருங்க, இந்த மூவ்ஸ் கிடைச்சிடும். ஓகே, போயிட்டு பம்பாகவும் உங்களுக்கே தெரியும், இதை உடைச்சிட்டு திரும்ப ஒரு வாட்டி வரும், திரும்ப ஒரு வாட்டி மேலே போகும். இப்படியே கூட சைடு வைஸில் இங்கேயே சஸ்டெயின் ஆகும், இல்லைனா இதுக்கு மேலே போகும். ஆனால் ஓவரால் மார்க்கெட் இன்னமும் புல்லிஷில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி புல்லிஷில் இருக்குன்னு நான் சொன்ன டேட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியர். பை சான்ஸ் மார்க்கெட் கீழே வந்துருச்சுன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் நிறைய இருக்குது. இவ்வளோ சப்போர்ட்ஸ் இருக்குது. ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்ஸ் இருக்குது, என்னோட ஸ்பெஷல் ஜோன் சப்போர்ட் இருக்குது, ஓகே, ப்ரைஸ் ஆக்ஷன் சப்போர்ட் இருக்குது, நோ ட்ரேட் ஜோனோட சப்போர்ட் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஸோ இவ்வளோ சப்போர்ட்டும் கீழே இருக்குது. உங்களுக்கே தெரியும், ஒன்று உடைச்சா இன்னொன்று தள்ளி விட்டுரும் மேலே, இன்னொன்று உடைச்சா இன்னொன்று புஷ் பண்ணும், இன்னொன்று உடைச்சா இன்னொன்று புஷ் பண்ணும். அப்போது மேலே புஷ் பண்ணுற பவர்ஸ் தான் இங்கே நிறைய இருக்குது. ஸோ ஓவரால் மார்க்கெட் இங்கே எங்கேயா வந்து சப்போர்ட் எடுத்தது, அதுக்கப்புறம் பிரேக்அப் கொடுத்தா கூட மார்க்கெட் அப் சைடு தான் இருக்குது. ஸோ கீப் இன் மைண்ட் ஒரே விஷயம் தான், மார்க்கெட் நீங்கள் வந்து சிஇ சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வருதா, கீழே வருதா, ஒரு புல் பேக் எடுக்குதா, டெஃபினட்டாக எங்கே சப்போர்ட் எடுக்குதா, இமீடியட்டாக சிஇ போயிருங்க. புட் எப்போ போனால் எக்ஸாக்டாக சொல்கிறேன் பாருங்கள். புட் உங்களுக்கு எப்போ 50 to 165 165 கீழே போனால் புட்டு போகலாம். அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த நம்ம ட்ரெண்ட் லைன்லேயே பர்டிகுலர் திரும்ப போயிடும். ஸோ ட்ரெண்ட் லைன் எங்கே வருதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 52,000 52,020 இல்லை 30 கிட்ட வரும், 52,000 கிட்ட வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ 50 to 165ல 52,000 மட்டும்தான் உங்களுக்கு புட் சைடில் அவைலபிள் இருக்குது ஆஸ் ஆஃப் நவ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதையும் பிரேக் ஆச்சுன்னா, சப்போஸ் பை மிஸ்டேக் இது பிரேக் ஆகிடுச்சு, இது ட்ரெண்ட் லைனை இப்படி போயிட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப இங்கே கீழே வந்துருச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் 51,874, செகண்ட் டார்கெட் 51,748, அவ்வளோதான். இது 2 டார்கெட் தான். ஸோ இது இன்னைக்கு நடக்குமான்னு கேட்டிங்கன்னா சான்ஸ் ரொம்பவும் கம்மி, ரொம்ப 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 கம்மி. இன்னமும் ரொம்ப 2 ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப 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 கம்மி. டன். ஸோ கூலாக நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணுறேன். மார்க்கெட்டில் கூலாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த பிரேக் ஆச்சுன்னா தென் இந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தனா இங்கே வந்துட்டு திரும்ப பவுன்ஸ் ஆகி திரும்ப இதுக்குள்ளேயே சுற்ற வாய்ப்பு இருக்குது. இதை உடைச்சா தான் கீழே வரும். இதை உடைச்சா இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுக்கும். நான் உங்களுக்கு டெலிகிராமில் நான் போஸ்ட் பண்ணிடுவேன். அவைலபிள் இருந்ததுன்னா டெலிகிராம் டெஃபினட்டாக போஸ்ட் பண்ண பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக கான்செப்ட் புரிஞ்சிடும். மார்க்கெட் உங்களை ட்ராப் பண்ணும், கீழே வரா மாதிரி வந்துட்டு இந்த இடம் வருவேன் அப்படின்னு சொல்ல ட்ராப் பண்ணிட்டு இங்கேருந்து புசுக்குன்னு போயிடும் மேலே. ஸோ அதனால் எவ்வளோ புல் பேக் எடுத்து உங்களுக்கு சப்போர்ட் எங்கேயோ எடுக்குதுன்னா பாருங்கள், ப்ரைஸ் ஆக்ஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால் செட் போயிருங்க. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு நான் கொடுத்த அனாலிசிஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் எங்கேயாவது இடத்துல இந்த சப்போர்ட் எடுக்கும். மேபி என்னோட டவுன் சைட் நோ ட்ரேட் ஜோனாகவும் இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு அப்சைடில் இருக்க எந்த ஒரு லெவல்ஸாகவும் இருக்கலாம். 391லையும் எடுக்கலாம், 329லையும் எடுக்கலாம், அந்த ட்ரெண்ட் லைன்லையும் எடுக்கலாம், இல்லை நம்மளோட ஜோன்லேயும் எடுக்கலாம், இல்லை 165லையும் எடுக்கலாம். இது உடைச்சா 165 உடைச்சா மட்டும்தான் நீங்கள் வந்து புட் சைடை பற்றி யோசிக்கலாம். வேணா இந்த ஜோனை உடைக்கும் போது கூட நீங்கள் புட்டு யோசிக்கலாம் 165 வரைக்கும். அண்ட் ஃபர்தர் டார்கெட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ அந்த டார்கெட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நெக்ஸ்ட் உண்டான அனாலிசிஸ் நிஃப்டி என்ன சொல்லுது நம்ம பார்ப்போம்.
சேம் டு சேம், சேம் டு சேம். நிஃப்டி இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் அப். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்? கேப் அப். கேப் அப் இருக்கணும். ஸோ கேப் அப் எடுத்துருச்சுன்னா இந்த முக்கியமான ஜோன் சொல்லிட்டேன் பாருங்க. இந்த ஜோன் என்ன ஜோன் எழுதிக்கோங்க. நிஃப்டியில் நிஃப்டியோட முக்கியமான ஜோன் 24,989. ஓகே, அதே மாதிரி 24,918. ஓகே, ஸோ நோ ட்ரேட். நீங்கள் போனால் ட்ரேட் பண்ணக்கூடாது. நோ ட்ரேட் ஜோன். அதே மாதிரி டவுன் சைடு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 24,585, 24,580. சாரி, 1 செகண்ட், சாரி. எழுதிக்கோங்க. 24,623. ஓகே, 24,585. 585 580 வச்சுக்கோங்க. ஸோ 623லேருந்து 580 இது வந்து நோ ட்ரேட். ஸோ இது ஒரு நோ ட்ரேட், இது ஒரு நோ ட்ரேட். ஸோ இந்த ரெண்டுத்துக்குள்ள மார்க்கெட் இருக்க வரைக்கும் நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. சேம் கண்டிஷன் மார்க்கெட்டில் கேப் அப் எடுத்ததுன்னா போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு ஒரு புல் பேக். ஸோ ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் உங்களுக்கு 24,840 840 வரும். செகண்ட் டார்கெட் 24,800 வரும். ஸோ இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் இப்படி போகுமா இல்லை இதை பிரேக் பண்ணுமா? இதை பிரேக் பண்ணால் இவ்வளோ அடுத்த ஒரு மொமெண்டம் இருக்கும் டவுன் சைடு. இது 24,663 வரைக்கும் இருக்குது. 24,663 அண்ட் ஈவன் இந்த வரைக்கும் கூட இருக்குது 24,623. ஸோ இதுக்கு வந்துட்டு மார்க்கெட் திரும்பவும் இப்படி சைட்வேஸில் போகும். அதாவது கேப் அப், இங்கே ஒரு பவுன்ஸ், திரும்ப கீழே, அதுக்கப்புறம் சைட்வேஸ். திரும்ப சொல்கிறேன், கேப் அப், ரெசிஸ்டன்ஸ், திரும்ப இங்கே வந்துட்டு ஒரு பவுன்ஸ், இது அப்புறம் பிரேக் ஆச்சுன்னா இதில் சைட்வேஸ். ஸோ இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சப்போஸ் இந்த கேப் அப்போ ஹெவியாக பெரிய லெவலில் மேலே ஆயிடுச்சுன்னா நான் இப்போதைக்கு போகிற மாதிரி இல்லை. ஏன்னா நான் இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த மொமெண்டம் மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதாவது மேலே போயிட்டு பட்டு இந்த இதில் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். சப்போஸ் பை மிஸ்டேக் மார்க்கெட்டில் ஸ்ட்ரெயிட்டாகவே கேப் டவுன் ஆயிடுச்சு. ஸ்ட்ரெயிட்டாகவே மார்க்கெட்டில் கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் இங்கே சப்போர்ட் எடுக்கும். சப்போர்ட் எடுத்துனா மார்க்கெட் மெதுவாக மேலே மூவ் ஆகும். மேலே மூவ் ஆச்சுன்னா 24,804 வரைக்கும் ஒரு டார்கெட் இருக்குது. திரும்ப கீழே பவுன்ஸ் ஆகும். திரும்ப மார்க்கெட் மெதுவாக மேலே போகும். ஸோ இங்கே பவுன்ஸ் ஆகிட்டு வரணும்னா இவ்வளோ தூரம் வரணும்னு அவசியம் கிடையாது. பவுன்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் சப்போர்ட் நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பிரேக் ஆகி மேலே போகும். மேலே போச்சுன்னா உங்களுக்கு 24,840 நம்மளோட ஜோன், என்னோட ஸ்பெஷல் ஜோனுக்கு உண்டான டார்கெட் வந்துடும். என்ன டார்கெட்? 24,918 வந்துடும். ஓகே, சப்போஸ் மார்க்கெட்டில் ஸ்ட்ரைட்டாகவே கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சுப்பா. ஸ்ட்ரைட்டாகவே கேப் டவுன் ஓப்பன் ஆகி நம்ம கீழே இருக்க ஜோன் கிட்ட ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் ஆனது 24,501 வரும். ஸோ 501 வந்துட்டு கூட பவுன்ஸ் ஆகும். சப்போஸ் 501 பிரேக் ஆகிட்டு, அதாவது 486, 501 486 ட்ராப் பண்ணுற மாதிரி கீழே வர மாதிரி வந்து 486 கூட சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிடும். ஸோ பியூராக அதுக்கப்புறம் எப்போ யோசிங்கன்னா 486, 24,486 கீழே பிரேக் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் 24,279 வரைக்கும் போகலாம். அது வரைக்கும் போகக்கூடாது. ஸோ இந்த லெவல் வருமானதை டவுட்டு தான். என்ன வரும்? டவுட்டு தான். ஓகே, மார்க்கெட் கால் சைட் இருக்கனால, அப் சைடில் இருக்கனால மார்க்கெட் கேப் அப்பே எடுத்தாலும் இல்லை கேப் டவுனே எடுத்தாலும் இந்த இடம் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போக சான்ஸ் தான் நிறைய இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் ஒன்று, இந்த நான் சொன்ன ஆப்ஷன் ஃபஸ்ட்டு சொன்ன இந்த இது 2, இதுக்கு மேலே போச்சுன்னா நான் போக மாட்டேன். இன்றைக்கி போகிற மாதிரி இல்லை. மேபி ஃப்யூச்சரில் போகலாம்.
ஆஸ் ஆஃப் நவ் இப்போதைக்கு இல்லை. ஏன்னா இப்போதைக்கு 24,997 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குது. ஓகே, ஸோ வந்துச்சுன்னா டார்கெட் இது வரைக்கும் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரும். ஓகே, ஸோ இது மேலே சஸ்டெயின் ஆகணும். சஸ்டெயின் ஆகணும்னா ஒரு 20 நிமிஷம் டைம் பாஸ் பண்ணிடுச்சுன்னு வைங்களேன் இதுக்கு மேலே, அப்போ உங்களுக்கு வந்து மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா சான்ஸ் கிடையாது. ஸோ இன்றைக்கி நான் அவ்வளோ அந்தளவுக்கு இதை நான் எதுவும் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ உங்கள் இஷ்டம். லெவல்ஸை கொடுத்தாச்சு. இதை வச்சு நோட் பண்ணி இந்த வீடியோவை 5-6 டைம்ஸ் வாட்ச் பண்ணுங்கள், புரிஞ்சுக்கோங்க என் கான்செப்ட் என்னென்னு. அதுக்கப்புறம் அதை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ். ஆல் த பெஸ்ட். டேக் கேர். பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். நிறைய பேர் கோர்ஸ்க்கு நீங்கள் என்ரோல் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் சப்போர்ட்க்கு. சின்சியராக இருக்கீங்க, எனக்கு தெரியும். இது உங்கள் தப்பு கிடையாது. நிறைய பேர்கிட்ட படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் ஏமாற்றிருப்பாங்க, உங்களுக்கு 1000 கொஸ்டின்ஸ் டவுட் இருக்கலாம். பட் முக்கியமான விஷயம், நம்பி வரீங்கன்னு தான் இம்பார்ட்டண்ட்டு. என்னை நம்பி வந்துட்டீங்க. எனக்கு உண்டான எல்லா நாலேஜும் நான் கற்றுக் கொடுக்க முடியும். நான் திரும்ப சொல்கிறேன், எனக்கு உண்டான நாலேஜெலாம் கற்றுக் கொடுங்க. அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது உங்கள் கையில் இருக்குது. சார் நான் ட்ரைவ் பண்ண ஒரு டிரைவர் மாதிரி உங்களுக்கு வண்டியை ஓட்ட நான் கற்றுக் கொடுக்க முடியும் சார். இது கிளர்ச்சி, இது பிரேக்கு, இது ஆக்சிலேட்டர், உங்களுக்கு இதெல்லாம் தான் கற்றுக் கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் வண்டியை சர்ன்னு போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்கு நான் காரணமாக இருக்க முடியாது. சார் இவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க, இது ஆக்சிலேட்டர், நான் தான் அழுத்திட்டேன் போயிடுச்சு. சார் உங்களுக்கு எல்லா இதோட லைவ் ப்ரூஃபோட, லைஃப் ஜாக்கெட் கூட போட்டுட்டு உங்களுக்கு ப்ரூஃபோட நான் உங்களுக்கு இது இப்படி தான் ட்ரைவ் பண்ணணும்னு சொல்லித்தரேன். அதுக்கப்புறமும் நீங்கள் ஓவர் ஸ்பீடிங் பண்ணிங்கன்னா யார் தப்பு? அதுக்கும் நான் பொறுப்பா? நான் உங்களுக்கு எல்லாமே கற்றுக் கொடுப்பேன். A to Z இப்படி தான் பண்ணணும், இதுதான் சைக்காலஜி, மார்க்கெட்டில் தான் இருக்கணும், இவ்வளோ பர்சன்டேஜ் மட்டும் எதிர்பாருங்க, எல்லாம் நான் கற்றுக் கொடுப்பேன். ஆனால் ஓவராக க்ரீட் ஆகி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு நாளைக்கு நான் ஒரு நார்மல் ட்ரேடராக வந்து 7 to 10% எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் 7 to 10%. செல்லராக இருந்தால் 2 to 5% மேக்ஸிமம். அதாவது நீங்கள் 7,000 ருபீஸ் போட்டு மார்க்கெட்டில் கால் வாங்குறீங்க. அப்போது இதோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கணும்? 7-10% தான் இருக்கணும். அதாவது 7,000 மேக்ஸிமமாக இருக்கணும். மினிமம் எவ்வளோ இருக்கணும்? மினிமம் 700 மேக்ஸிமமாக இருக்கணும். மினிமம் ஒரு 500. ஸோ ஒரு லாட்டில் 500க்கு மேக்ஸிமம் ஆஸ் அ பையர் சொல்கிறது. ஸோ 500 வந்துச்சுன்னா எத்தனை பேர் நீங்கள் 7,000 ரூபா போட்டு 2 லாட் எடுத்துகிட்டு வெறும் 1000 ரூபாயில் க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க? இல்லையே. நம்ம 2 லாட் போட்டோன்னா நம்ம எதிர்பார்க்குற பணம் எவ்வளோ தெரியுமா இருக்கும்? அட்லீஸ்ட் ஒரு 1,800, 2,000 போச்சுன்னா இன்னமும் போக விடுவோம். மார்க்கெட் போகுதா, போக விடு, 3,000. ஆப்வியஸ்லி மார்க்கெட் போகும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் மார்க்கெட் கீழே வரும்போது எத்தனை பேர் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க? எனக்கு 2,000 3,000 ரூபா வருதுன்னும் போது எத்தனை பேர் உங்கள் ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு போய் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டு 1,500 ரூபாயில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். தப்பு கிடையாது நீங்கள் பண்ணுறது. 1,000 ரூபா ஸ்டாப் லாஸ் வைங்க, போச்சுன்னா ஃபுல்லாக போகட்டும், இதை மாடிஃபை பண்ணி திருப்பி இங்கே வைங்க, 2,000 ரூபாயில் வைங்க, திரும்ப மார்க்கெட் மேலே போகும், திரும்ப இதை தூக்கி மாடிஃபை பண்ணி 2,500 ரூபாயில் வைங்க. ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு மார்க்கெட் டவுன் அடிக்கும்போது இது ஹிட் ஆயிரும், இந்த டார்கெட் ஹிட் ஆயிரும், அப்போ 2,500 ரூபா அவங்க ப்ராஃபிட்டில் நிற்கும். ஒரு லாட்டில் நீங்கள் ஒரு ஆஸ் எ பிகினராக இருந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு லாட்டில் மேக்ஸிமம் 500 to 700 எதிர்பாருங்க. எனக்கு மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்க இம்பார்ட்டன்ட் இல்லை, கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வாங்க. எதாக இருந்தாலும் மார்க்கெட் என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்னால் 500 700 எடுக்க முடியுன்ற கன்சிஸ்டன்சி தான் இம்பார்ட்டன்ட்டு. ஒன்ஸ் நீங்கள் ஒரு வண்டியை நேராக ஓட்ட கற்றுக்கிறது இம்பார்ட்டன்ட்டு, நீங்கள் ஸ்பீடாக ஓட்டுறது இம்பார்ட்டன்ட் இல்லை. திரும்ப சொல்கிறேன், வண்டியை ஸ்டேரிங்கை பிடிச்சி நேராக ஓட்ட கற்றுக்க. ஒரு வாட்டி நேராக ஓட்ட கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதிலே ஸ்பீடாக ஓட்டலாம். நீங்கள் முதல்ல வண்டியில் ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வாங்க. வண்டி இப்படி இப்படின்னு ஆடிட்டு இருக்கு, ஸ்டேரிங் பிடிச்சா அப்படி போகுது, ஸ்டேரிங் பிடிச்சா எப்படி வருது, ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வாங்க. ஒரு லெவலில் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராஃபிட் எடுங்க. உங்களை யார் வேணான்னு சொல்கிறது? இந்த லெவல்லே வர மாட்டேங்கிறீங்க. நீங்கள் எடுத்த உடனே வண்டியை சர்றன்னு 150 ஸ்பீடில் ஓட்டணும்பா.
என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் தான் ஆகும். என்கிட்ட கத்துக்கிற வரைக்கும் நல்லா கத்துப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கார் ஓட்டணும் யாரையும் இடிச்சிட்டீங்கன்னு பாருப்பா, தப்பா சொல்லி குடுத்துட்டாங்கப்பா எனக்கு. போய் இடிச்சிட்டேன்ப்பா. சார் நாங்க பிரேக் அப்ளை பண்ண சொல்லி குடுத்தேன்னா, அந்த பிரேக்க இப்படிதான் அப்ளை பண்ணணுன்றது உங்களுக்கே தெரியும். ஓட்டுறது நீங்க. ஆக்ஸிலரேட்டர் இவ்வளோ தான் குடுக்கணும்னா, இவ்வளோ தான் குடுக்கணும். ஏன்னா ஓட்டுறது நீங்க. ஆக்ஸிலரேட்டர் குடுங்கன்னு சொல்ல முடியும். 30, 40ல 50ல போங்கன்னு சொல்ல முடியும். இல்ல 60ல போங்கன்னு சொல்ல முடியும். 180ல போங்கன்னு நான் சொன்னதே இல்ல. முதல்ல உங்களுதுல மார்க்கெட்ல ப்ராஃபிட்ட விடுறத விட்டுட்டு, ப்ராஃபிட் பார்க்கறத விட்டுட்டு, கன்சிஸ்டன்சிய ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனா கன்சிஸ்டன்ட்டா என்னால ரூ. 500 எடுக்க முடியுதான்னு பாருங்க. கன்சிஸ்டன்ட்டா என்னோட ரூ. 500 அதுக்கப்புறம் இதே கன்சிஸ்டன்சியோட ரூ. 1000 எடுக்க முடியுதான்னு பாருங்க. இதே கன்சிஸ்டன்சில ரூ. 3000 எடுக்க முடியுதான்னு பாருங்க. இப்படிதான் போகணும் மார்க்கெட்ல. எடுத்த எடுப்புக்கே மார்க்கெட்டு என்கிட்ட என்ன சார் ரூ. 700 தான் நீங்க ப்ராஃபிட் பண்றீங்களா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சார் ரூ. 700 ப்ராஃபிட் பண்றோமோ இல்லையோ, ரூ. 700 கூட ப்ராஃபிட் தானே சார். ரூ. 700 கூட ப்ராஃபிட் தானே. ஏன் இந்த விஷயம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? கன்சிஸ்டன்சிய வளர்த்துக்கிட்டீங்கன்னா, ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக்கா வரும். உங்ககிட்ட மார்க்கெட்ல கன்சிஸ்டன்சியே இல்லன்னா, 2 நாள் நீங்க 1000 1000 எடுப்பீங்க. 3ஆவது நாள் 3000 விடுவீங்க. ஓவரால் மைனஸ் 1000. 4ஆவது நாள் அந்த 3000 பிடிக்கிறது நான் ரூ. 1000 போடுவேன். அது 2000 லாஸ்ல இருக்கும். இப்ப மைனஸ் 5000. இப்படிதான் எல்லா ட்ரேடருக்கும் போயிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாருமே பணத்த ஃபோக்கஸ் பண்றீங்க சார். நான் எத்தன வாட்டி சொல்றேன், பணம் ப்ராஃபிட்ட ஃபோக்கஸ் பண்ண, ப்ராஃபிட்ட ஃபோக்கஸ் பண்ண. முதல்ல உங்க ஸ்கில்ல வளர்த்துக்கோங்க. ஸ்கில்ல வளர்த்துக்கோங்க. ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்கில் வளர்த்துக்கிட்டு அப்புறம் கன்சிஸ்டன்ஸா வாங்க. கன்சிஸ்டன்ட்டா ரூ. 200 எடுத்தீங்கன்னா கூட அது ப்ராஃபிட் தான் சார். தட் இஸ் ஆல்சோ வெரி குட் ட்ரேட். கன்சிஸ்டன்ட்டா ரூ. 200 கூட பணம் தானே சார். யார் குடுக்குறாங்க உங்களுக்கு? இந்த கன்சிஸ்டன்ட்டா ரூ. 200 நீங்க ஒரு 3 4 நாள் எடுத்தீங்கன்னா 3 to 4 டேஸ் எவ்வளோ ஆச்சு? ரூ. 800 ஆச்சுல்ல சார். 600 to 800 ஆச்சு சார். இப்போ 3 நாள்ல நீங்க சம்பாரிச்சது எவ்வளோ ஆச்சு? 600 வச்சுப்போம். 3 நாள் 600. வெறும் 600 பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். 10 நாள் எவ்வளோ ஆச்சு? 2000 ஆயிடுச்சு சார். ஆனா இன்னைக்கு எத்தனை ட்ரேடர் பெரிய பெரிய அமௌண்ட்டை இறக்கி மார்க்கெட்ல மைனஸ்ல இருக்காங்க. இந்த 2000 கூட அவங்க அந்த குவார்ட்டர்ல பிளஸ்ல இல்ல. அந்த மந்த்லி P&Lல பிளஸ்ல இல்ல. நீங்க மெதுமெதுவா பண்ணி இந்த கதை இருக்கு பாத்தீங்களா? ராபிட் அண்ட் டார்டாய்ஸ். இந்த டார்டாய்ஸ் பாருங்க, அந்த மாதிரி டார்டாய்ஸ் மெதுமெதுவா போயிட்டு ரேஸை வின் ஆயிருது. ராபிட் பாருங்க தூங்கிருது. ஸோ நீங்கள் மெதுமெதுவா கன்சிஸ்டன்சியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ தட்ஸ் ஆல் மை வியூ. ஸோ கோர்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஸோ இன்னமும் யாராவது ஜாயின் பண்ணி இஷ்டம் இருந்தால் நீங்கள் இது பண்ணுங்கள். ஃபோர்ஸே கிடையாது சார். பண்ணனா பண்ணுங்கன்னு தான் டைரெக்டாக சொல்லுவேன். ஏன் சார் இப்படி சொல்கிறீங்கன்னா, நான் இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது சொல்லுங்கள். நம்பிக்கை இருந்தால் வாங்க, அவ்வளோதான். தட்ஸ் இட். ஓகே. So thank you. So see you soon tomorrow with a new analysis. Till then, bye from your professor. All the best. Take care. Bye bye and happy trading. இதை வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இட் வில் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ.